ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். டிஎன்பிசி பகுதியில் இன்றைக்கி நம்ம புவியியல் பகுதியிலேருந்து தொடர்ச்சியாக வினாவளி பார்க்கலாம். பாடம் 5 இந்தியா வேளாண் தொழில். இந்த பகுதியிலேருந்து வினாவளி நம்ம பார்க்கலாம். பருத்தி ஆலை ஒரு வேளாண் சார்ந்த தொழில் ஆகும். பருத்தி ஆலை எந்த வகை தொழிலை சார்ந்தது? வேளாண் சார்ந்த தொழில் ஆகும். அடுத்து, இந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுவது மும்பை. இந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுவது மும்பை. டாடா இரும்பு எஃகு நிறுவனம் அமைந்துள்ள இடம் ஜாம்ஷெட்பூர். டாடா இரும்பு எஃகு நிறுவனம் அமைந்துள்ள இடம் ஜாம்ஷெட்பூர். மின்னணுவியல் என அழைக்கப்படும் நகரம் எது? மின்னணுவியல் நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது? பெங்களூரு. அடுத்து, சோட்டா நாகபுரி எந்த வளத்திற்கு புகழ்பெற்றது? சோட்டா நாகபுரி எந்த வளத்திற்கு புகழ்பெற்றது? அதாவது கனிம வளத்திற்கு புகழ்பெற்றது. சோட்டா நாகபுரி கனிம வளத்திற்கு மிகவும் புகழ்பெற்றது. அடுத்து, முதல் வாகன தொழிலகம் குர்லாவில் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? முதல் வாகன தொழிலகம் மும்பையில் உள்ள குர்லாவில் தொடங்கப்பட்ட ஆண்டு 1947. அடுத்து, பெட்ரோலின் மூலப்பொருள் கச்சா எண்ணெய். பெட்ரோலின் மூலப்பொருள் கச்சா எண்ணெய். அடுத்து, இந்தியாவில் இரும்பு எஃகு தொழிற்சாலை அதிகம் உள்ள இடம் சோட்டா நாகபுரி பீடபூமி. இந்தியாவில் இரும்பு எஃகு தொழிற்சாலை அதிக உள்ள இடம் சோட்டா நாகபுரி பீடபூமி. அடுத்து, இந்தியாவில் முதல் வாகன தொழிலகம் தொடங்கப்பட்ட இடம் மும்பையில் உள்ள குர்லா. இந்தியாவில் முதல் வாகன தொழிலகம் தொடங்கப்பட்ட இடம் மும்பையில் உள்ள குர்லா பகுதியில். அடுத்து, இந்திய தொலைபேசி நிறுவனம் பெங்களூருவில் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு எது? 1950. இந்திய தொலைபேசி நிறுவனம் பெங்களூருவில் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1950. அடுத்து, ஒரு டன் இரும்பை உருக்க தேவைப்படும் நிலக்கரியின் அளவு என்ன? 5 டன் நிலக்கரி. ஒரு டன் இரும்பை உருக்க தேவைப்படும் நிலக்கரியின் அளவு 5 டன் நிலக்கரி. அடுத்து, ஒரு டன் ரேயானை வெளுப்பதற்கு தேவைப்படும் நீரின் அளவு 100 டன். ஒரு டன் ரேயானை வெளுப்பதற்கு தேவைப்படும் நீரின் அளவு 100 டன். அடுத்து, அதிக தேவை மற்றும் வாங்கும் திறன் இவை இரண்டும் எதை நிர்ணயிக்கிறது? அதிக தேவை மற்றும் வாங்கும் திறன் இவை இரண்டும் எதை நிர்ணயிக்கிறது? சந்தையை நிர்ணயிக்கிறது. அதிக தேவை மற்றும் வாங்கும் திறன் இவை இரண்டும் எதை நிர்ணயிக்கிறது? சந்தையை நிர்ணயிக்கிறது. அடுத்து, 90% சணல் ஆலைகள் அமைந்துள்ள இடம் மேற்கு வங்காளத்தில் உள்ள ஹூக்ளி என்ற இடத்தில். 90% சணல் ஆலைகள் அமைந்துள்ள இடம் மேற்கு வங்கம் பகுதியில் ஹூக்ளி என்ற இடத்தில். இந்தியாவில் பெரும்பாலான சர்க்கரை உற்பத்தி செய்யும் இடம் பீகார் மற்றும் உத்தரப்பிரதேசம். இந்தியாவில் பெரும்பாலான சர்க்கரை உற்பத்தி செய்யும் இடம் பீகார் மற்றும் உத்தரப்பிரதேசம். நம்ம சேனல் முழுமையாக பாருங்கள். நம்ம வீடியோ முழுமையாக பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. புதுசாக வர நம்ம சேனல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். 2026 வரக்கூடிய டிஎன்பிசி எக்ஸாம் அனைத்துக்கும் இந்த வினாவிடையெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக உதவும் நம்புகிறேன். நாம் நாளைக்கு தொடர்ச்சியாக தமிழ் இலக்கண பகுதியில் ஒரு வீடியோ நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நன்றி.